வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே எல்லாமே வந்து எனக்கு கேட்குறப்ப புதுசு புதுசாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து நம்முடைய மேனேஜர் பேசியிருந்தார். அடுத்த நம்முடைய அண்ணா. வணக்கம் டிஎம்எஃப், நான் உங்கள் ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் வந்து நல்லா இருக்கேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிற இடம் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் களுவாஞ்சிக்குடி மணல் ரோட். இங்கால காட்டுங்க. அப்படியே இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், மணல் ரோட். அதாவது மார்க்கெட்டுக்கு பக்கத்தால் இந்த ரோட் வரும். இதில் பேர் வந்து மணல் ரோட். அதுக்காண்டி மணல் ரோட்டுன்னு நினைக்க தெரியல. அதுக்கு பக்கத்தில் இருக்க பாய்ஸ் ஆஃப் அனுசன் அண்ணாட கம்பெனிக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. அது ஏன் காட்டுறோம்னா, நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நாங்கள் வந்திருக்கோம்ன்றக்காக காட்டுறோம். இதில் நிறைய விடயங்களை வந்து நம்ம பேச போகிறோம். அதாவது ஒவ்வொரு வாகனம் வந்து என்ன ப்ரைஸில் வந்து கொடுக்காங்க, அதாவது கொழும்பு போகிறதுக்கு என்ன மாதிரி கொடுக்காங்க, இல்லை பண்டே வந்து என்ன மாதிரி கொடுக்காங்க, அடுத்து வந்து அப்படியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம இதில் பேச போகிறோம். கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பேச போகிறோம். அதனால தான் நான் வந்து இன்றைக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து மேனேஜர் மற்றும் பாய்ஸ் ஆஃப் அனுசன் அண்ணா, சனு, அடுத்த மிதுவண்ணா எல்லாருமே வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், பாய்ஸ் ஆஃப் அனுசன் ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசம் என்ற வந்து கம்பெனி வந்துருக்குது. அதில் ஃபோன் நம்பரை நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஏண்டா கோல் எடுங்க, நீங்கள் தெரியாத நீங்கள் கோல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் இலகுவாக இருக்கும். 076 36 78 986 என்ற தொலைபேசி இலக்கம். மற்ற இன்னொன்று கொடுத்துருக்காங்க 074 07 68 349 என்ற தொலைபேசி இலக்கம். 2 தொலைபேசி இலக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டுக்குமே வந்து கோல் எடுத்து பேசலாம். அதாவது வெளிநாடுகளில் இருந்தும் பார்ப்பீங்க, வெளிநாட்டிலேருந்து நீங்கள் பாரோக்கு எதிர்பார்ப்பீங்க. அப்போ அங்கேருந்தே புக் பண்ணி போட்டு வரலாம். அப்போ அதெல்லாம் வந்து நான் இதில் சொல்லுவேன். இப்போ உள்ளே வந்து நிறைய பேசுவோம், நிறைய டீட்டெயில்ஸான விடயங்களை வந்து நம்ம இதில் கேட்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்முடைய வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது எங்கேனாலும் பயணம் போகிறேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிரியோசனமாக இருக்கும். வாங்க இப்போ உள்ள போகலாம். அதே போல் இந்தியாலயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாலயம் வந்து உடுப்பு கடை ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய கேர்ள்ஸுக்கு தேவையான உடுப்புகளை வந்து தைச்சு எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்குது. இங்கே நீங்கள் எப்படியான உடுப்புகள் வேணும்னாலும் தைக்கலாம். இது வந்து நம்முடைய பாய்ஸ் ஆஃப் அனுசனோட சொந்தக்கார ஆகட்டுற கடை தான் இதுவும். ஓகே, வாங்க கம்பெனிக்கு போவோம். நல்ல மேனேஜர் தான் இருக்கிறாரு. வணக்கம் மேனேஜர். எப்படி இருக்கீங்க? நல்லா சுகமா? மேனேஜருக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுப்போம். இப்போ என்ன மாதிரி மேனேஜர், என்ன மாதிரி ஒரு வாகனம் வந்து என்ன மாதிரி கொடுக்குறீங்க, அதை பற்றி எங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும். தெளிவாக சொன்னால், இப்போ பெட்டிக்லோக்கிலேருந்து நாங்கள் வந்து லிமிடெட் பேக்கேஜ் வந்து வச்சுருக்கோம். அன்லிமிடெட் பேக்கேஜ் வந்து இருக்குது. மற்ற வந்து இப்போ கொழம்பு சைட் போகிறோம்னா, இப்போ ஏர்போர்ட் அப்படி லாங் ட்ரைவ் போகிறோன்னு சொன்னால் அதுக்கு வந்து லிமிடெட் கொடுக்கல தானே. அதுக்கு வந்து அன்லிமிடெட் பேக்கேஜ், அதாவது பண்டைக்குன்னு சொல்லி பேக்கேஜ் தான் ஒரு பேக்கேஜ் இருக்குது. அப்படி இப்போ பெட்டிக்கில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் லிமிடெட் பேக்கேஜ்னு சொன்னால் இப்போ ஒரு 220 இல்லாட்டி 350 கிலோமீட்டருக்கு வந்து நாங்கள் 8900 மட்டும்தான் எடுக்கிறோம். அது வந்து டிரைவரும் வந்து சேர்த்து கொடுப்போம். டிரைவருக்கும் எங்களோட காருக்கும் சேர்த்து தான் 8900. டிரைவர் இல்லாமண்டா அது லிமிடெட் பேக்கேஜ் வந்து நாங்கள் வந்து டிரைவரோட தான் கொடுத்துருவோம். ஓகே. அடுத்த வந்து எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டருக்கு வந்து லிமிடெட் கொடுக்கக்குள்ள எக்ஸ்ட்ராவாக போகும்னு சொன்னால் 1 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு 25 ரூபா தான் எடுக்கிறோம். நீங்கள் வேறு இடத்த கேட்டு பார்க்கலாம், 25 ரூபாய்க்கு நீங்கள் வேறு ஒரு இடத்தையும் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாங்களும் வந்து நிறைய இடத்த விசாரிச்சுனாங்க. அந்த ப்ரைஸுக்கு வந்து எங்கேயுமே வந்து எடுக்கல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய வீடியோக்களில் பார்த்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவங்க இந்த கம்பெனியை பற்றி, ஏன் இவ்வளவு மலிவான இதில் வந்து கொடுத்து கொண்டிருக்கீங்கன்றலாம் வந்து கேட்காங்க. அப்போ என்ன காரணம்? அது நான் வந்து கொடுக்குறதுக்கு மெயின் காரணம் வந்து எங்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறத விட எங்கிட்ட எடுக்கிறவங்களுக்கு அதை ஒரு சேவையாக செய்கிறது தான் எங்கிட்ட மெயின் நோக்கம். என்ன சேவையாக சொல்கிறேன்னு இதை குறைச்சி கொடுக்குறது ஒரு சேவை தானே. கண்டிப்பாக. அடுத்த அன்லிமிடெட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பண்டைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதங்கிட்ட வந்து காரும் இருக்குது. அடுத்து வந்து டொல்ஃபின் டேஷ் மாடல் அந்த வெஹிக்கிளும் இருக்குது. அது வந்து இப்போ சாதாரணமாக நம்மளோட இங்கே ஊருக்குள்ளே ஓடுறோன்னு சொன்னால் 700 கிலோமீட்டர் ஓடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கான லாங் ட்ரிப் போகிறவங்க தான் பெரும்பாலும் வந்து அன்லிமிடெட் பேக்கேஜ் எடுத்துக்கொள்வாங்க. அப்போ எனக்கு சாதாரணமாக இங்கே களுவாஞ்சிக்குடியிலேருந்து ஏர்போர்ட் போயிட்டு வரேன்னு சொன்னால் போயிட்டு வாரது கிட்டத்தட்ட 640 கிலோமீட்டர் போகுது களுவாஞ்சிக்குடியிலேருந்து. அதுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களோட காருக்குரிய சார்ஜ் மட்டும் 12,800 எடுக்கிறோம். அதோட வந்து நாங்கள் வந்து டிரைவரும் சேர்த்து தான் கொடுக்குறோம். டிரைவருக்கு வந்து அவங்க வேறையாக பேமெண்ட் கொடுத்துக்கொள்ளணும். மற்றது என்னென்னு சொன்னால் போகிறதுக்குரிய ஃபியூவல் வந்து அவங்க அடிச்சுக்கொள்ளணும். 700 கிலோமீட்டருக்கு கார் மட்டும் 12,800 எனக்கு தெரிஞ்சு அந்த அனுசொன்னா தான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் வேறு இடத்த கேட்டு பார்க்கலாம். அப்படி 700 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு கார் மட்டும் 12,800 கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி நீங்கள் எங்கேயாவது கேட்டுருக்கீங்களா? இல்லை, அப்படியான ப்ரைஸில் வந்து எங்கேயும் எடுக்கல. அது உண்மைதான். சில நேரம் வந்து இப்போ ஜஃப்னா சைட் போகிறோம்னு சொன்னால் போயிட்டு வர்றதுக்கு 700 கிலோமீட்டர் தாண்டிடும். அந்த சமயத்தில் நாங்கள் வந்து 800 கிலோமீட்டர்னு சொல்லி காருக்கு கொடுக்குறோம். அப்போ நாங்கள் வந்து 14,000 மட்டும்தான் வாங்குறோம். 14,000.
அப்படி டொல்ஃபினை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொழும்பு போயிட்டு வரதுக்கு வந்து 16,000ம், ஜஃப்னான்னு சொன்னால் அங்கே ஒரு 2,000 வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறோம். 2000 ஓகே. மற்ற டிரைவர் சார்ஜ், ஃபியூவல் சார்ஜ் எல்லாம் வந்து அவங்க வரைய இப்போ கொடுத்து அவங்களே வந்து டிரைவர் இருக்குது, எங்கள்கிட்ட டிரைவர் இருக்குது, நாங்களே பாரம்னு சொல்லி அப்படி வண்டி மட்டும் வாங்குறோன்னா இந்த மாதிரி. நாங்கள் வந்து பெஸ்ட்டுக்கு அப்படி தான் வந்து டிசைட் பண்ணனாங்க. கொஞ்சம் அந்த வெகனார் ஒன்று கார் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெண்டுக்கு கொடுப்போம்ண்டு. ஆ அது ஒரு சில பிரச்சனையால் வந்து இப்போ டிரைவர் இல்லாமல் கொடுக்கல நாங்கள். டிரைவர் இல்லாமல் கொடுக்கல. ஆமாம், டிரைவரோட தான் கொடுத்துட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர், இப்போ டூர் போகிற ஆட்கள் எல்லாம் இப்போ நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து, அதாவது என்னென்ன இடம் பார்க்கணும்ன்றதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி காட்டுறீங்க அவங்களுக்கு? இங்கேயே காட்டலாமா, இல்லை ஒரு இடமா அப்படி சொல்லி தானே செய்கிறீங்களா, என்ன மாதிரி? அதை பற்றி சொல்லுங்கள் விளக்கமா. அது என்ன விளக்கம்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ குறிப்பாக வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஃபேமஸ் இருக்கிற ஒரு 3 பிளேஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த ஃபாரின்லேருந்து வரவங்க வந்து இப்போ நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கா விசிட் பண்ணணும், இப்படி என்ன மாதிரி பேக்கேஜ் கேட்டாங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ ஒரு 5 நாளைக்கு வந்து கேட்டாங்கன்னா 5 நாளைக்கு நீங்கள் இந்தந்த இடத்துல இந்தந்த இடம் பார்க்கலாம் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று அனுப்புவோம். அவங்க அதுக்கு ஓகேன்னு சொன்னால் அதுக்குரிய பேமெண்ட்டையும் வந்து நாங்கள் ஒரு டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணி விடுறாங்க. அது வந்து இப்போ இந்த மந்த் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு 6 நாளைக்கு வந்து கேட்டிருக்காங்க. நாங்களும் வந்து அதுக்குரிய இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற ஃபேமஸான 3 இடத்தை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புனாங்க. இந்த இடம் பார்க்குறது உங்களுக்கு ஓகேவா கேட்க அவங்களுக்கு சொல்லி தான் எங்களுக்கு ஓகே, நீங்கள் வந்து பேமெண்ட்டையும் போடுங்க, டிரைவரும் வந்து ஒரு நல்ல டிரைவர் அனுப்புங்க. அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம், நாங்கள் நீங்கள் டிரைவரை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை, நாங்கள் வந்து டிரைவர் செலக்ட் பண்ணக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு தான் நாங்கள் ஒரு நல்ல டிரைவர் மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டு அது வந்து தெரியும் தானே. இப்போ ட்ராவல் பண்ணக்குள்ளே வந்து வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஏன்னா வாரவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆகிக்கும், மற்ற வந்து அவங்களுக்கு சேஃப் இல்லாமல் இருக்கும். நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணி வச்சவங்க வந்து அதுலேருந்து கொஞ்சம் நல்லா விலகி இருக்கிறார்கள் தான். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பழக்கம் இல்லாதாக்கள். அப்போ அவங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க, இப்போ டிரைவரும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த புடக்கத்துக்கு போகிறதுன்னு சொன்னால் இப்போ இந்த நாள் ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து இந்த டிரைவரும் எங்களோட கார் அது டொல்ஃபின் கேட்டாங்கன்னா அதுக்குரிய செலவெல்லாம் வந்து அவங்களோட தான் வந்து கொள்ளும். அடுத்த மேனேஜர் வந்து இந்த இப்போ இவங்க இப்போ ட்ராவல் பண்ணி கொண்டு கேட்க இந்த ஒரு நாளைக்கு அங்கே தங்கணும்னா அந்த ஹோட்டல் எல்லாம் வந்து அந்த பேக்கேஜுக்குள்ளேயே செட் பண்ணுற மாதிரி இருக்குமா? இல்லை அவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்குறவங்க வந்து எங்களுக்கு இப்போ இடம் செட் பண்ணி தாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அவங்களோடய கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். அப்போ அவங்க வந்து அவங்களோட பேசிக்கொள்வாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஜனவரிக்கு பிறகு தான் வந்து அதுக்குரிய பேக்கேஜ் ஒன்று போட்டு நாங்களாவே வந்து இப்போ இருக்கிற இடம் எல்லாம் வந்து செட் பண்ணி கொடுக்க மாதிரி யோசிச்சிருக்கோம். இப்போதைக்கு வந்து நாங்கள் அவங்களே வந்து கூட்டிக் கொண்டு அந்த ஹோட்டல் வழியே விடுவோம், அவங்க வந்து கேட்டுக்கொள்வாங்க. ஒரு பாதுகாப்பான ஹோட்டலான ஏன்டா பார்த்துருந்தா இப்போ உண்மையிலே நிறைய பிரச்சனை வந்து ஹோட்டல்களில் தங்குறது பாதுகாப்பு இல்லாத இருக்குது. நிறைய பிரச்சனைகள் வந்து ஒன்று இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளிப்படையாக சொல்ல வேணுமெண்டு இல்லை. அதனால் இப்போ இவங்க மூலமாக ஒரு ஹோட்டலில் வந்து இவங்களே அங்கே கூட்டிக் கொண்டு விடுறாங்கன்றைக்கு அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா ரெகுலராக வந்து அங்கே போய் கொண்டு இருக்கிறதால அவங்க மேனேஜரோட கொஞ்சம் லிங்க் இருக்கிறதால கொஞ்சம் நல்ல பாதுகாப்பு. அப்போ நம்ம இந்த பயம் வந்து பயப்பட தேவையில்லை. போய் நம்மளுடைய வீடுகளில் எப்படி தங்கலுமோ அதில் வந்து அப்படி தங்கிட்டு அப்படி நம்ம வரலாம். அது உண்மையிலே ஒரு பாதுகாப்பு. நம்ம ரெகுலராக வந்து அவங்கள ஒரே இடத்த கூட்டிட்டு போய்க்கக்குள்ள அவங்களுக்கு நம்மளோட பழக்கமாக இருக்கும். பட் வந்து அவங்க வந்து பாதுகாப்பில் வந்து நம்ம ரெகுலராக போயிட்டு இருக்கோம் தானே, அப்போ அவங்க பருவமாண்டு தெரியும். அப்போ நம்மளை கொஞ்சம் நம்ம கூட்டி போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுவோம், நல்லா கவனிப்பாங்க. கண்டிப்பாக உண்மையிலே குறிப்பாக சொல்லணும், வெளிநாட்டிலேருந்து வர உறவுகளுக்கு பாதுகாப்புன்ற முக்கியம். ஏனெண்டா இப்போ தெரியாத இடத்த வந்து நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க. இப்போ அங்கேருந்து வரக்குள்ளே ஏனெண்டா இங்கே ஏர்போர்ட்லேயே வந்து சில பேர் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ கூட்டிகிட்டு போகல இந்த சூழ்நிலையில். இப்போ வந்து அங்கே கம்பெனி இருக்கணும் அம்மனே வரும். அதனால் இப்போ குறுகிய நாட்களுக்கு முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டிகிட்டு போய் ஏமாற்றம், அவங்களோட பணம் வந்து முடியும் வரைக்கும் சும்மா அங்கே இஞ்சேண்டு கொண்டு செலவழித்து ஏமாற்றி விட்டுருவாங்க. உண்மையில் அதெல்லாம் வந்து ஆபத்து. அதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து புக் பண்ணால் கம்பெனி இருக்கிற இடம் தெரியும், உங்களோட லொக்கேஷன் தெரியும், எல்லாமே வந்து உறுதி. அதாவது ஒரு டியூட்டி படுற இது. அப்போ எந்த பயமே பயப்படுத்தலை. ஏன்டா தெரிஞ்ச முகம் டியூட்டி படுறோடையா நீங்கள் பாதுகாப்பை பற்றி கவலையை படுத்தவில்லை, நம்பி வரலாம். நீங்கள் அதுக்கு ஃபோன் நம்பரை சொல்ல முடியுமா? 076367896. இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதாவது வாட்ஸ்அப்பும் இந்த இதில் வந்து இருக்குது. அடுத்து ஓகே, இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் உங்களுக்கு கார் தேவைப்படும். அப்போ இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் எடுக்கக்கூடியவங்க இருப்பீங்க, சில வெளி மாவட்டத்துக்கு போய் எடுக்கக்கூடியவங்க இருப்பீங்க. இப்போ அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல நல்ல கார் ஜீப் எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் வெட்டிங்களுக்கு வந்து தேவைப்படும், அதாவது மாப்பிள்ளை ஏற்றி போகிற அதுகளுக்கெல்லாம் தேவைப்படும். இப்போ
உண்மையிலே நிறைய பேர்ட்ட வந்து கார் இருக்காது, இப்படி ரெண்டுக்கு எடுத்து தான் நீங்கள் ஏற்றி போகிறீங்க. இப்போ அவங்க எல்லாம் நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது வெளி இடத்துலேருந்து எடுக்கிறத விட இங்கே எடுத்துகிட்டு போகிற, அதாவது நீங்கள் வந்து கார் இதை மட்டும் தான் கொடுத்து எடுத்து போகிறீங்க, கார் ப்ரைஸை மட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபியூவல் எல்லாம் வந்து நம்ம அடிச்சு கொள்ளலாம். அப்போ அது வந்து உங்களுக்கு லாபம். அதாவது வெளியில் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்கண்டா, இப்போ வண்டு எல்லாத்தையும் அப்படியே பேசி கொடுப்பாங்க, ஒரு பெரிய தொகை ரெண்டு பேரும். அதெல்லாம் வந்து நமக்கு நட்டம். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன குறுகிய மிச்சம் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பற்றி மேனேஜர்கிட்ட கேட்போம். மேனேஜர் சொல்லுங்கள் விளக்கமா. இப்போ வண்டைக்கு இப்போ வெடிங்கன்னு சொன்னால் சார் நம்ம எப்படியும் காரணம் எடுக்கிறோன்னு சொன்னால் எப்படியும் வண்டைக்கு வேணும். ஓ வண்டைக்கு நீங்கள் ட்ரெண்டுக்கு எடுக்க போனீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக இங்கே அந்த ஒரு அண்ணா வந்தவர், அவர் அங்கே கேட்டதுயா ஒரு இடத்த கேட்டுட்டு எங்கிட்ட வந்தவர். அப்போ அவங்க சொன்னதான் வந்து 18,000 காருக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க வண்டைக்கு. வண்டைக்கு அப்போ நாங்கள் வந்து டிரைவர் ஃபியூவல் எங்களோட கார் எல்லாம் சேர்த்து அவருக்கு 15 கொடுத்துருந்தோம். 15. அப்போ அவர் அதை எடுத்து போய் எங்கள் ஃபியூவல் எல்லாம் வேறு அடிச்சு விடக்குள்ள அவருக்கு இன்னொரு டோட்டல் அமௌண்ட் வந்து வேறு வந்துருக்கு 18ல இருந்து. நாங்கள் வந்து இதெல்லாம் சேர்த்து 15 தான் கொடுத்தோம். இப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி வந்தவர் நம்ம டிரைவரும் கொடுத்து ஃபியூவல் எல்லாம் போட்டு நாங்கள் ஒரு 15 கொடுத்தது அவருக்கு ஒரு சந்தோஷம். உண்மையிலே பாருங்கள், இப்போ எவ்வளோ விலை குறைவாக வந்து இந்த ட்ராவல்ஸ் வந்து போய்கொண்டிருக்குண்டு. ஏன் இதை தெரியப்படுத்துகிறோம்டா, உண்மையிலே அதாவது மக்கள் வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் மிச்சம் பிடிக்கணுமென்று தான் ஓடிக்கொண்டிருப்பாங்க வாழ்க்கையில். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இது பயனுள்ளதாக இருக்கும். அதாவது வெளியிடத்துல சும்மா அநேகமாக கொண்டு காசை கொடுத்து அப்படி மாட்டதை விட கொஞ்சம் மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் போய் பயணிக்கிற வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல இது. வெல்கம், வாங்க. வெளிக்கலை வேலை ஒன்று இருந்தது, முடிஞ்சுது. வெளிக்கலை உட்கலை உண்டு. இவர் பல கலைகளை வந்து கற்று வச்சு கொண்டிருக்கிறார். சிட்டோன் ப்ளீஸ், சிட்டோன் எல்லாரும் இருங்க. மேனேஜர்கிட்ட கேட்டாச்சு. ஓ, என்ன மாதிரி உங்களோட சேவையெல்லாம் போய் கொண்டிருக்கு? சேவை சிறப்பாகவும் தரமாகவும் போய் கொண்டிருக்கு. தரமாக போய் கொண்டிருக்கு. இப்போ சர்ப்ரைஸ் எல்லாம் செய்து கொண்டு வராங்க, சரியா? இந்த கம்பெனி மூலமாக வந்து சர்ப்ரைஸும் செய்கிறாங்க. இப்போ அதை பற்றி கேட்போம். இப்போ சர்ப்ரைஸுக்கு பொறுப்பானால தான் என்ன பொறுப்பானாக்கள் நம்மளோட தலை மிதுவண்ணா. இப்போ எங்கே மிதுவண்ணா? மிதுவண்ணோட அப்பம்மா கொஞ்சம் மரணித்த காரணத்தால் மேலே ஒரு கவலையான விடயம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பொறுப்பை வந்து நீங்கள் என்ன பொறுப்பை வந்து செய்திருக்கீங்க? சோஷியல் மீடியா பொறுப்பு, மார்க்கெட்டிங். அழகும் அற்புதம். கதையிலே பாருங்க பொங்குது. உங்களோட பேரை தெரிவித்து கொள்ளலாமா இதில்? ரஜே. நான் என்ன மாதிரி உங்களோட அனுபவங்களை வந்து சொல்லுங்கள். இந்த வாய்ஸ் ஆஃப் மனுஷனோட கம்பெனியில் வந்து பயணித்து கொண்டிருக்கிற அனுபவத்தை சொல்லுங்கள். அனுபவம் என்ன? நல்ல நான் வந்து நீங்கள் இதில் என்ன வேலை செய்து கொண்டிருக்கீங்க? நான் டிரைவராக இருக்கேன். டிரைவராக வேலை செய்கிறீங்க. அப்போ அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இதில் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னு சொன்னால், அனுசண்டா ட்ராவல்ஸை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நல்லா. இப்போ நான் வந்து இந்த கம்பெனியில் செய்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 பேங்க் ஓடிக்கிட்டு இருந்தேன். அதை தாண்டி வந்து பேங்க் மேனேஜர்ஸ் வந்து இந்த தூர தோட்டங்கள், கொழம்புக்கு சில கொழம்பு மீட்டிங் போவாங்க, ரிங்கோ, புலனர்வு அப்படி போவாங்க. போனாலும் வந்து நல்ல சேலரியை தாண்டி வந்து, ஆனால் வாகனங்கள்ல என்ன நம்ம சின்ன பிள்ளை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. டிரைவர்மாருக்கு தெரியும் வாகனத்தில் என்ன பிள்ளை இருக்குன்னு சொல்லி வந்து வளமை ஓடுறாங்களுக்கு தெரியும், செய்ய மாட்டாங்க. அடுத்த நேரம் போகக்குள்ளே அதே பிள்ளையோட நம்ம ஓடி போக வேண்டியிருக்கோம். ஆனால் அனுசண்டா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சின்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் அதை நம்மளே கொண்டு போய் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம கராச்சியை கொண்டு போய் இப்போ மெக்கானிக்கிட்ட சொன்னால் வந்து உடனே செஞ்சனே வந்து அவர் பார்த்துட்டு அவர் உடனே பே பண்ணிடுவார். வாகனை பொறுத்த வரைக்கும் கண்டிஷனாக இருந்தால் தான் வந்து தூரத்து எங்கே கொண்டு போனாலும் வந்து கஸ்டமரை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்குற அளவுக்கு இருக்கணும் வாகனம். அந்த வகையில் வந்து அனுசண்டா கம்பெனி சின்ன 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 வேலை என்ன இருந்தாலும் பிரச்சனையை நம்ம சொல்லும் போது வந்து அதுக்கு உடனடியான தீர்வு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சேலரி, டிரைவர்மாருக்கு நல்ல சேலரி, நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது அந்த கம்பெனியில் வந்து. அதே போல் கஸ்டமருக்கும் வந்து என்ன சலுகை எல்லாம் வந்து கொடுக்குறதுல வந்து கம்பெனி பிரச்சனை இல்லை. அதில் எந்த பிள்ளையும் சொல்லல. அது வளர்ந்து வர கம்பெனி. அதே போல் அனுசண்டா இருக்கிற டிரைவர்மார் என்ன உட்பட வந்து எல்லா பேரும் வந்து என்னோட வந்து குறைய வருஷம் ஓடுனாக்களும் இருக்குது, என்னோட கூட ஓடுனாக்களும் இருக்குது. ஆனால் எல்லா பேரும் அனுபவம் வாய்ந்தாக்களும். இப்போ உடனே இப்போ வாகனத்தை பற்றி சொல்ல இல்லாதானே வந்து எங்கே நின்றாலும் வந்து வாகனத்தை உடனே செஞ்சு கஸ்டமரையும் பாதுகாப்பாக கொண்டு வரதுக்குரிய திறமைகளும் அனுபவமும் நம்மளோட டிரைவர்மார்கிட்ட இருக்குது. அதில் கண்டியோ நூறலியோ நின்றாலும் சரி பாதுகாப்பாக கொண்டு போய் பாதுகாப்பாக நம்மளோட டிரைவர்மாரை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருக்கும் ப்ரெஷர் இல்லை. நம்ம ஒரு வீட்டில் இருந்த கஸ்டமரை, ஒரு இடத்துல இருந்த கஸ்டமரை எவ்வளோ பாதுகாப்பாக எடுக்கமோ அதே பாதுகாப்பாக கொண்டு விடுற அளவுக்கு கூட வந்து நம்மளோட கஸ்டமர் டிரைவர்மாருக்கு சில டைம் தூக்கம் வந்தாலும் வந்து
ஓட மாட்டாங்க. சரி. சொல்லிடுவாங்க நம்மளோட டிரைவர் மாதிரி சொல்லிடுவாங்க, கொஞ்சம் ஒரு 1 hour வந்து நான் தூங்குறேன், தூங்கிட்டு வண்டி எடுக்கிறேன். அதே போல் வர கஸ்டமர் அதே மாதிரி தான் வந்து தூங்கப்புறம் சொன்னாலும் இல்லை தம்பி நீங்கள் எடுங்க என்று சொல்ல மாட்டாங்க. எந்த கஸ்டமரும் சொல்ல மாட்டாங்க. கோப்பு சோப்பு போனாலும் சரி எதாலும் சரி கஸ்டமர் சொல்லுவாங்க, தம்பி தூக்கம் வந்தால் தூங்குங்க, டீ குடிங்க, தூக்கம் வந்தால் ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ குடிங்க, ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா உயிரும் பாதுகாப்பும் தானே முக்கியம் வந்து. அந்த வகையில் வந்து நம்மளோட அனுசன் டிராவல்ஸ் வந்து பெஸ்ட்டு தான் கண்டிப்பாக. அதனால வந்து என்னட்ட பெருசாக குவாலிஃபிகேஷன் கேட்கல, இருந்தும் வந்து கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ஃபார்ம் ஒன்று இருக்கும். டிரைவர் ஒரு கம்பெனிக்குள்ள வேலை செயலி வந்து என்னென்ன வந்து ஆதாரங்கள், லைசன்ஸ், அதே போல் அனுபவங்கள், அதே போல் இன்னொரு 2 பேர் வந்து சார்ஜ் சைன் பண்ண சிக்னேச்சர் வேணும். அதே போல் இந்த கம்பெனியில் இருக்கிறார்கள் 2 பேர் தான் வந்து என் ஃப்ரெண்ட் தான் வேலை செய்கிற எல்லா பேரும் வந்து. அப்போ அதோட சேர்த்து அனுசனும் சைன் வச்சேன் நினைக்கிறேன். எனக்கு அனுசன் தான் சைன் வச்சேன், அனுசனும் இன்னொருத்தனும் சைன் வச்சேன். என்று சொன்னால் அனுசனுக்கு தெரியும் என் டிரைவிங் வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் அவனோட காருக்கு நான் டிரைவராக இருந்திருக்கேன். அதே போல் அவனுக்கு தெரியும். ரஜே அண்ணாக்கு வந்து உண்மையிலே வந்து வாழ்த்துக்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய உயிர்களை வந்து பாதுகாக்கிற வந்து ஒரு டிரைவர்ன்னு சொல்ல முடியும். அதாவது இந்த கண் முழிச்சு நிறைய தூரம் வந்து ட்ராவல் பண்ணி போய் ஒரு ஆக்களில் வந்து டிரைவர் மேலே வந்து மேலே கடவுளாக வந்து நினைக்கலாம் நம்ம. இப்போ அதில் வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. ஓகே டிஎம்எஃப், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். அதாவது நிறைய பேசியிருந்தாங்க, நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே எல்லாமே வந்து எனக்கு கேட்குறப்ப புதுசு புதுசாக இருந்துச்சு. உண்மையிலே வந்து நம்முடைய மேனேஜர் பேசியிருந்தார். அடுத்த நம்முடைய அண்ணா, அதாவது இவரை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்ளணும். அது ஆர்ஜே தமிழா பிரகலாதன் அண்ணாவோட அண்ணா. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரபல யூடியூபர் அனுசண்ணா, அதாவது எங்களெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்க அனுசண்ணாவோட எடிட்டர் சனு கைவிடு ப்ரோ. சனு இந்தியாவில் உங்கள் சகோ சர்ப்ரைஸ் டெலிவரி ஃபேமஸாக கொண்டு போய் கொண்டிருக்கார். நம்மளுடைய கிராமங்கள்ல எல்லாம் பொய்ய சொல்லலை, நம்மளுடைய கிராமங்கள்ல எல்லாம் உண்மையிலே நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் சர்ப்ரைஸ் செய்யணுமெண்டு, அதுவும் குறைஞ்ச செலவில் செய்யணுமெண்டு. அப்படி அதாவது குறைஞ்ச செலவில் வந்து கொண்டு போய் கொண்டிருக்காரு. அதே போல் நம்முடைய அனுசன் நாடகம் வந்து சர்ப்ரைஸ் வந்து இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நாங்கள் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சு கொள்ளும். ஏதாவது சொல்ல போகிறீங்களா யாருண்டாலும்? எனக்கு ஏதாவது நன்றி சொல்லுங்கள்டாப்பா. கேட்டு வாங்க வேண்டி கிடக்கு எல்லாத்தையும். நான் சும்மா ஓகே எல்லாரும் பாய் வேண்டி சொல்லுங்க. பாய், வீடியோ முடிச்சு கொள்ளும்.